Hello guys, welcome back in this video. நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்றீங்க. பட் யூடியூப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து HTML இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க AI தான் ஃபியூச்சர், ஸோ AI தான் இனிமே வந்து ரீப்ளேஸ் பண்ண போது டெவலப்பர்ஸ் அப்படி சொல்றாங்க. சரி ஓகே, இன்ஸ்டால ரீல்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ வருது. ஸோ நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிகினரா நான் வந்து எதுல ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கன்ஃபியூஷன் நமக்கே வரும். எங்க இருந்துடா ஸ்டார்ட் பண்றது, அதை தெளிவா சொல்லுங்கடா அப்படின்னு. அப்பதான் நாங்க இந்த வீடியோ பிளான் பண்ணோம். எந்த ஒரு அன்னெசரி பில்டப் இல்லாம, கன்ஃபியூஷன் ஜாகன்ஸ் இல்லாம, அதுல இறக்கி விட்டு நீச்சல் அடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லாம, கூடயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுதான் ரோட் மேப் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஜீரோல இருந்து ஜாப் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணணும், ஸோ இதெல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எங்க ஆணி அடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இங்க ஆணி அடிங்க அப்படின்னு நாங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிகாஸ் யூ ஆர் அபவுட் டு சேவ் 3 years ஆஃப் யுவர் லைஃப். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மைண்ட் செட் தான். பல பேர் நினைக்கிறீங்க டெவலப்பர் லைஃப்னா மேக்புக் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து ஏர்பட்ஸ் போட்டு பீச் வியூல ஜஸ்ட் சிம்பிளா கோட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இது எல்லாமே ரீல்ஸ், அத்தனையும் நடிப்பா. ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா மினிமம் 8 hours நீங்க வந்து ஸ்கிரீன் முன்னாடியே ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால நிறைய டெவலப்பர்ஸ் பேக் பெயின் ஃபேஸ் பண்றாங்க, கண்ணெரிச்சல், அண்ட் இன்னும் ஒரு சில டைம் டீப்பா ஒரு கோட்ல ஆர் டீப்பா ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது சம்டைம்ஸ்ல ஃபார் லூப் கூட கனவுல வரும். ஆர் இன்னும் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் செமிகோலன் விட்டுருப்போம், அதனால ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது தான் நமக்கு சடனா தலைவர் சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் வரும். இது வந்து நீங்க பாக்குற மாதிரி 2 minutes நூடுல்ஸ் இல்ல, ஓகேவா? இது ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி. ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்ட சஸ்டெயின் பண்ண முடியும். 2 மாசத்துல நான் வந்து ஒரு கூகுள்ல சீனியர் டெவலப்பர் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நடக்காது. ஏன் அப்படின்னா நீங்க எஃபர்ட்டே போடல. மினிமம் ஒரு 6 months நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாலிடா பேசிக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி தான். இது வந்து ஒரு 100 meter ரேஸோ ஆர் 200 meter ரேஸோ கிடையாது. வேகமா ஓடினீங்க அப்படின்னா 2 நாள்ல மூச்சு வாங்கிடும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இம்பார்ட்டனோ அதே மாதிரி மைண்ட் செட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர். சோ இப்போ உங்களுக்கான வெப்பனை நீங்க ரெடி பண்ண போறீங்க, ஆர் வெப்பனை சூஸ் பண்ண போறீங்க. என்ன ப்ரோ, எனக்கான வெப்பனை நான் என்ன சூஸ் பண்றது அப்படின்னா, உங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க எடுக்க போறீங்க. மார்க்கெட்ல thousands ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. பட் பிகினருக்கு பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைத்தன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டுமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சரி ப்ரோ, பைத்தன் படிச்சா அப்படின்னா என்ன ஆகும், ஜாவா படிச்சா அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க அப்படின்னா, பைத்தான் ஒரு நல்ல பையன் மாதிரி ஈஸியா நீங்க வந்து கத்துக்க வேண்டிய கான்செப்ட் எல்லாத்தையுமே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். டேட்டா சயின்ஸ், AI, பேக்எண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கிங் அப்படின்னா பைத்தான் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெப்போட ஒரு அன்டிசிபேட்டட் டான் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வெப்சைட்டை மாசா தளபதி போட மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மஸ்ட். அது இல்லாம நீங்க பண்ண முடியாது அந்த லெவலுக்கான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும். இப்போ தளபதி படம் மாதிரி நான் மாசா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 to 20 days வந்து வேற எதையுமே யோசிக்காம பண்ணுங்க. நான் சொல்ற கான்செப்ட்ஸ்ல மட்டும் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், லூப், ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸ்ல ஒரு டேட்டாவை நான் போட்டு வைக்கிறேன். ஸோ அந்த டேட்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நேம் ஈக்குவல்ஸ் டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அந்த நேமுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு டேட்டா வச்சோம்ல, அந்த டேட்டா என்ன டைப், இப்போ வந்து நம்பரா இருக்கா, ஸ்ட்ரிங்கா இருக்கா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கான்னு ஃபைண்ட் பண்றது தான் இந்த டேட்டா டைப். அப்புறம் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றீங்களா, டிக்ரீஸ் பண்றீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே சேர்ந்து நீங்க வந்து ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல படிப்பீங்க. லூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுவேன், ரிப்பீட்டடா அந்த பாட்டை கேட்பேன். அதே மாதிரி தான் ஒரு டாஸ்க்கை நான் ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம லூப்ஸ் வச்சு பண்ணலாம். லூப்ஸ்லேயே நிறைய லூப்ஸ் இருக்கு, ஃபார், வைல், டூ வைல், இந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியரா பார்க்கணும். தென் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு அல்டிமேட் டைம் சேவர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வீட்டில் உங்க அம்மா வந்து இன்னைக்கு தோசை சுடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே மாவு அரைப்பாங்க. கரெக்டா? ஒரு தடவை மாவு அரைச்சிட்டு 40 தோசை சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மாவு அரைக்கிற ப்ராசஸ் மாதிரி தான். அரைச்சிட்டேன்னா ஒரு 100 times ஆர் 200 times எனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சு படிக்கணும். இன்னொரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, புரியல அப்படின்னா சடனா நம்ம என்ன பண்ணுவோம், போய் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ காப்பி பேஸ்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்கன்னா எக்ஸாம்ல போயிட்டு பிட் அடிக்கிற மாதிரி தான். எக்ஸாம்ல பிட் அடிச்சு நமக்கு என்ன பிரோஜனம், ஒரு பிரோஜனமும் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு லைனா டைப் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களோட மசில் மெமரியுமே என்ன ஆகும் அப்படின்னா அடாப்ட் ஆகும். ஸோ லாங்குவேஜ் ஸோ நீங்க ஒன்ஸ் டைப் பண்ணும் போது ஈஸியா உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனா நீங்க பார்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னாலே விச் இஸ் ஃபைன். ஸோ இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தியரி மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல போர் அடிச்சு சரி ப்ரோ எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு
ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நம்ம களத்துல இறங்க போறோம், ப்ராஜெக்ட் பண்ணோம் கரெக்டா, பெருசா இல்லாம சின்ன சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், டு டூ லிஸ்ட், வெதர் ஆப். உங்க போன்ல நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு சின்ன கால்குலேட்டர், ஸோ அதே மாதிரி அப்படியே ஒரு காப்பியா நீங்க பண்ணலாம். தென் டு டூ லிஸ்ட் அப்படின்னா பால் வாங்கணும், தென் வந்து கரண்ட் பில் கட்டணும், ஹவுஸ் லோன் பே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும்ல ஒரு நாளைக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணி ஒரு ஆப்ல மென்ஷன் பண்ணி வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா நான் பண்ணிட்டு வரேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டு டூ லிஸ்ட் ஆப் பண்ணலாம். தென் வெதர் அப்ளிகேஷன். இப்போ நான் ஒரு ஊரோட நேம் போடுறேன் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து எவ்வளவு ஹீட் இருக்குது, ஹியூமிடிட்டி எவ்வளவு இருக்குது, ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்ல பாக்குற மாதிரி நீங்க வைக்கலாம். சரி ப்ரோ, இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், ஏன் ப்ரோ நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சமையல் புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஆர் நீங்க சாட் ஜிபிடிட்டே போயிட்டு நான் ஒரு பிரியாணி பண்ண போறேன், எனக்கு வந்து ரெசிபி சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாட் ஜிபிடி என்ன பண்ணும்னா ஒரு பெரிய ப்ராசஸ் கொடுக்கும், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ரியலா கிச்சன்ல போய் நம்ம சமையல் பண்ணும் போது தான் என்ன ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, அதுதான் இங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரியல் டைமா நீங்க உள்ள போய் ஒர்க் பண்ணும் போது தான் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் கரெக்டா, ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா GitHub அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுல நம்ம வந்து ஃப்ரீயாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ் தான். உங்க கோடை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ரெபாசிட்டரியில நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு கம்பெனில போயிட்டு சார் ஐ நோ கோடிங் அப்படின்னு சொல்றதை விட நம்ம வந்து ரியல் என்னோட கிட் ப்ரொஃபைல நான் காமிச்சேன் அப்படின்னா அதுக்கு தனி வேல்யூவேஷன் இருக்கு கரெக்டா. ஸோ அதனால இந்த சொல்ற ப்ராசஸ் மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் சீரியஸ்லி குட். ஓகே கைஸ், பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கியரை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், we are getting into framework. frameworkனா என்ன அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சு, இந்த வீடை கட்டுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு பில்லர் வேணும், பீம் வேணும். இந்த பில்லர் பீம் நம்ம பண்ணணும் அப்படின்னா செங்கல், சிமெண்ட் பண்ணி இதெல்லாம் நெசசரியா. இப்போ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் வாங்கி என்னோட இன்ஜினியர்ட்ட கொடுத்து இந்த பில்லரையும் பீமையும் ஓனாவே அவங்க பண்ண போறாங்க. ஆர் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரெடிமேடா இருக்கக்கூடிய பில்லரையோ பீமையோ வேற ஒரு பிளேஸ்ல இருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட் ஆர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற பில்லரையோ பீமையோ நம்ம வாங்குறோம்ல, இதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே பண்ணிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்டகிரேட் பண்ணிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். சரி ப்ரோ, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரியாக்ட் ஜேஎஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வெப்சைட்டை உசைன் போல்ட் லெவலுக்கு வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தென் பைத்தான்ல வந்து ஜாங்கோ அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களோட அப்ளிகேஷனை செக்யூராகவும் ஃபாஸ்டாகவும் பேக் எண்ட்ல நீங்க பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த லெவலுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஃபாஸ்டா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பேக் எண்ட் இருக்கணும் கரெக்டா. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து சீரியஸ்லி சூப்பரா இருக்கும். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்றோம் ப்ரோ. தென் இப்போ எனக்கு வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னா, இப்போ 100 லைனுக்கு நீங்க தனியா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்ல அப்படின்னா 100 லைனுக்கு நீங்க ஒரு கோட் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றேன் அப்படின்னா வெறும் 20 லைன்ஸ்ல என்னால அந்த கோட முடிக்க முடியும். கம்பெனில டைம் இஸ் மணி அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் இருக்குது. ஓகேவா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட ஃப்ரேம் ஒர்க்ல யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறத பார்த்து தான் ஒரு டெவலப்பரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி லெவல்ல நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா, ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருக்க கான்செப்டே நீங்க கத்துக்கோங்க. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா யூசருக்கு தெரியிற விஷயங்கள், அதாவது UI அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா, இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னோம். பட் இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா யூசருக்கே தெரியாம நடக்கக்கூடிய மேஜிக் நம்மளோட பேக் எண்ட்ல நடக்குதுல, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் பேக் எண்ட்ல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ், இன்னொன்னு API. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாபேஸ் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இப்போ நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன் ப்ரோ, பட் அந்த டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு டவுட் இருக்கும்ல. ஸோ டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா MySQL, MongoDB இந்த மாதிரியான ஒரு டேட்டாபேஸ்ல தான் போயிட்டு சேஃபா அவங்க டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாரும் வந்து Instagram, YouTube இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, நீங்க ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்றீங்க, ஆர் ஒரு கமெண்ட் பண்றீங்க, தென் வந்து ஒரு போஸ்ட் ஏதோ ஒன்று பண்றீங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட செப்பரேட் டேட்டாபேஸ்ல போய் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து சிம்பிள் டேட்டாபேஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். தென் API என்ன ப்ரோ அப்படின்னா ஒரு இன்விசிபிள் பிரிட்ஜ் மாதிரி. இப்போ எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போறேன், நான் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா, நான் ஃப்ரண்ட் எண்டா என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு API ஒரு வெயிட்டர்ட்ட எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்றேன். அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா கொண்டு போய் கிச்சன் போவாங்க. கிச்சன் என்ன அப்படின்னா பேக் எண்ட். அந்த பேக் எண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஏத்த ரெஸ்பான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லும். அந்த ரெஸ்பான்ஸை அந்த வெயிட்டர் வாங்கி என்னோட டேபிளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க கரெக்டா. அப்போ அந்த வெயிட்டர் தான் யார் அப்படின்னா API. ஸோ இந்த மாதிரி தான் API ஒர்க் பண்ணும். நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேனோ அதுக்கு ஏத்த ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற ப்ராசஸ் தான் API பண்ணும். ஓகேவா, சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ பேக் எண்டோட பவர் என்ன ப்ரோ, பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பாக்குறீங்க லாகின் சிஸ்டம்ஸ், ஆன்லைன் பேமெண்ட், OTP வெரிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பண்றது என்ன அப்படின்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் பேக் எண்ட் தான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ.
இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒன்னு இருக்கு, பேக் எண்ட் ஒன்னு இருக்கு. இதை சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோ மாதிரி, ஓகேவா? பட் அந்த பேக் எண்ட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை எழுதின டைரக்டர் மாதிரி, ஓகேவா? அந்த டைரக்டர் தான் என்ன பண்றாங்க, அந்த ஹீரோவுக்கான கம்ப்ளீட் பவரையுமே ரைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஹீரோ இருக்கணும் அப்படிங்கறத ரைட் பண்ணது யார் அப்படின்னா அந்த டைரக்டர். சோ அந்த டைரக்டர் நம்ம பேக் எண்ட் ஆகும், அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவை நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஆகும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்க கோடிங்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், சிங்கிள் பிளேயர் கேம் தான் நம்ம பிளே பண்ணிட்டு வரோம். பட் கம்பெனிஸ்குள்ள போன உடனே மல்டி பிளேயர் மேட்ச் தான் வந்து பிளே பண்ண சொல்லுவாங்க. சோ நான் கம்பெனிக்குள்ள ஒரு கோடிங் மட்டும் தெரிஞ்சுட்டு நான் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது, ஓகேவா? சோ நம்ம கம்பெனிஸ் போயிட்டோம் அப்படின்னா ரியல் வேர்ல்ட்ல டீம் ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம அதிகமா பண்ணுவோம். சோ இந்த டீம் ப்ராஜெக்ட் பண்றோம் ப்ரோ, இதுக்கு எனக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வந்து கிட் அண்ட் கிட்டப். சோ இதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கூகுள் டாக்ஸ் ஃபார் கோடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த கூகுள் டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கோடர்ஸ்க்காக அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், யார் வந்து எதை மாத்தணும் எப்போ மாத்தணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணுவோம் டீம் லீடரா, ஓகேவா? அதே தான் கோடிங்லயும் கோட்ல வந்து கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். அதை மேனேஜ் பண்றது யார் அப்படின்னா டீம் லீடர், அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, ஓகேவா? கோட்ல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா டீம்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வேணும். டீம் ஒர்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் கிட் அண்ட் கிட்டப். இந்த கிட் அண்ட் கிட்டப் வச்சு வெர்ஷன் கண்ட்ரோலுமே நம்மளால சூப்பரா பண்ண முடியும். ஓகே, தென் டெப்ளாய்மெண்ட். இப்போ நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல மட்டும் ஒரு மாஸ்டர் பீஸ் வச்சிருக்கேன். அது எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிராயிங், ஓகேவா? அந்த டிராயிங்கை என்னோட வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன், வெளியே யாருமே பார்க்க முடியாது. அதை நான் என்ன பண்ணணும், பப்ளிக்லி அவைலபிளா மாத்தணும். ஏதாவது ஒரு ஹோஸ்டிங் சர்வீசஸ் டெப்ளாய்மெண்ட்ல போயிட்டு நான் அதை டெப்ளாய் பண்ணணும். லைக் வெர்சல் சைட்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட சைட்டை லைவுக்கு கொண்டு வருவேன். சோ கொண்டு வந்துட்டு அப்படின்னா ரியல் வேர்ல்ட்ல எல்லாருமே பார்க்க முடியும், கரெக்டா? சோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்னோட URL தெரிஞ்சது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், என்னோட சைட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன். பட் 24/7 என்னோடது அவைலபிள் இருக்கணும் ஆன்லைன்ல. சோ இதுக்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா கிளவுட் பேசிக்ஸ். கிளவுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS இருக்குது, கூகுள் அண்ட் அஸ்யூர், இந்த மாதிரி நிறைய கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா 24/7 உங்களோட கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்லாம நீங்க லோக்கலா ரன் பண்றீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் எப்பெல்லாம் ஆன்ல இருக்குது, நீங்க எப்போ அது அவைலபிள் வச்சிருக்கீங்களோ அந்த டைம் மட்டும் இருக்கும். இதை தாண்டி 24/7 எனக்கு ஆன்லைன்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளவுட் அப்படிங்கிறது போவோம். கிளவுட்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட சைட்ஸ் எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 24/7 என்னோட சைட்டை ஆன்லைன்ல அவைலபிள் வச்சிருப்பாங்க. இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா சர்வர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் வச்சிருப்பாங்க. ஓகே, சோ இந்த கிளவுட் பேசிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா which is very much important. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோட் எழுதிட்டு நான் மட்டும் தனியா இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து டீம் ஒர்க்ல வந்து செட் ஆகாது, கரெக்டா? ஏன்னா கம்பெனிஸ் போயிட்டோம் அப்படின்னா டீம் ஒர்க் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட், இது எல்லாமே நம்மளோட ஸ்கில் செட்டோட ஒரு பார்ட் தான். சோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றப்ப தான் அதுக்கான அட்வான்டேஜ். இது எல்லாமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிற பாத் ஈஸி இல்ல அப்படின்னா எஸ் ஐ அக்ரி. ஆனா ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். எரர் வரும், கோட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. பட் கிவ் அப் பண்றீங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய எரர். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம், கரெக்டா? ஜீரோல இருந்தா எல்லாருமே க்ரோ ஆயிருப்பாங்க. அந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சோ நான் கரெக்டான பாத்துல தான் போறேன்னா அப்படின்னு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கம் பேக் டு திஸ் வீடியோ அகைன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சோ இப்போ இந்த ரோட் மேப் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் பில்ட் a community here. உங்க டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரான சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டர் கண்டென்ட்டோட மீட் பண்றேன். பை கைஸ்.